12th மேக்ஸில் லெசன் 5 உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய 5 மார்க்கு. எக்ஸசைஸ் 5.2ல 7th 6th கொஸ்டின். இப்போ வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டைப் ஆஃப் கோனிக், இது வந்து என்ன வடிவம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்டர், வெர்டிசஸ், ஃபோக்கஸு, ஈக்குவேஸ் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் 4 கேட்டிருக்காங்க. அதாவது மையம், முனைகள், குவியங்கள், இயக்கு வரியின் சமன்பாடு 4 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் ஈஸியாக நம்ம வந்து சம் செஞ்சிடலாம். இந்த 4 ஃபார்முலா, அதோட ஈயோட வேல்யூ, சியோட வேல்யூ, இந்த 2 ஃபார்முலா சேர்த்து பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இது வந்து டைப் ஆஃப் கோனிக் வந்து ஃபஸ்ட் 2 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று x⁴2க்கு முன்னாடி உள்ள நம்பர் வந்து 9 இருக்குது, y⁴2க்கு முன்னாடி நம்பர் வந்து -1 இருக்குது. ரெண்டுமே வேறு நம்பர். அப்போ ரெண்டுமே வேறு நம்பராக வந்திருக்கு. அப்படி வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளை பார்க்கணும். சிம்பிள் பார்த்திங்கன்னா 1 ப்ளஸ் 1 மைனஸ், வேறு நம்பரு வேறு சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹைப்பர்போலா, அதாவது அதிபர வளையம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், x² - y² b² 1 அந்த ஃபார்மெட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாற்றிட்டு அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண பண்ணுறோம்னா, இங்கே x வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 9x² - 36x, அப்புறம் y எழுதிக்கோங்க. -y² - 6y ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 18 அங்கே போச்சுன்னா -18. இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டுலேயும் காமனாக வந்து நம்பரை மட்டும்தான் காமனாக எடுக்கணும், வேரியபிள் எடுக்கக்கூடாது. ஸோ நம்பர் பார்த்தீங்கன்னா 9 காமனாக எடுத்திங்கன்னா x⁴2 மைனஸ் இங்கே 4 9s 36, அப்போ 4x. இதில் வந்து நம்பர் எதுவுமே காமனாக இல்லை, அதனால் 1 காமனாக எடுத்துருங்க. அதாவது மைனஸ் ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது, அப்போ -1 காமனாக எடுத்துருங்க. மைனஸை காமனாக எடுத்துட்டேன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ y² + 6y ஈக்குவல் டு -18. இப்போ இதில் இந்த 9 அப்படியே போட்டுக்கோங்க. இது என்ன பண்ணுறோம்னா x⁴2னா அதில் பாதி x, இந்த சிம்பிள் அப்படியே போட்டுக்கணும். 4ல் பாதி 2 போட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டு பக்கத்தில் மைனஸ். இதுதான் ஜென்ரல் ஃபார்மெட்டு. இந்த மாதிரி வந்தாவே இப்படி எழுதிருங்க. x⁴2ல் பாதி x, இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை அப்படியே போட்டு 4ல் பாதி 2 போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டு பக்கத்தில் மைனஸ். இப்போ அடுத்தது என்ன, இங்கே என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதணும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அடுத்து -1 இங்கேயும் அதே எழுத போகிறோம். y⁴2னா பாதி வந்து y ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 6ல் பாதி 3, அப்போ y + 3 ஹோல் ஸ்கொயர் போட்டு பக்கத்தில் மைனஸ். இப்போ இந்த இடத்துல இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி அப்படி எழுத போகிறோம். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ஈக்குவல் டு -18. இப்போ இந்த 9 உள்ளே பெருக்குங்க. அப்போ 9 × x - 2 ஹோல் ஸ்கொயர் -9 4s 36. இங்கே -y + 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், +9 இஸ் ஈக்குவல் டு -18. இப்போ 9 × x - 2 ஹோல் ஸ்கொயர், அடுத்து -y + 3 ஹோல் ஸ்கொயர். 36ல் 9 போச்சுன்னா 27, மைனஸ் தான் பெரிய நம்பர், அதனால் -27 இஸ் ஈக்குவல் டு -18. அப்போ 9 × x - 2 ஹோல் ஸ்கொயர் -y + 3 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -18. இது அங்கே போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும், +27. இப்போ 9 × x - 2 ஹோல் ஸ்கொயர் -y + 3 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 27 18 போச்சுன்னா 9. ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா அப்படி இந்த இடத்துல 1 வரணும். அதனால் 2 பக்கமும் 9ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ டிவைடட் பை 9. இப்போ என்ன, இங்கே 9 × x - 2 ஹோல் ஸ்கொயர் பை 9 -y + 3 ஹோல் ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 9/9. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும், இந்த 9 கேன்சல் ஆகிடும். அப்போ x - 2 ஹோல் ஸ்கொயர் பை 1. இங்கே வந்து இது அப்படியே எழுதிருங்க. -y + 3 ஹோல் ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம அந்த ஃபார்முலா கொண்டு வச்சு x² / a² -y² / b² 1. நடுவில் மைனஸ் வந்தாவே அது வந்து ஹைப்பர்போலா, அதாவது அதிபர வளையம். நடுவில் ப்ளஸ் வந்தால் தான் எலிப்ஸ், நீள்வட்டம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, டைப் ஆஃப் கோனிக் கேட்டிருக்காங்க. என்ன வடிவம்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். இப்போ இது வந்து ஹைப்பர்போலா, அதாவது அதிபர வளையம். இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த ஃபார்முலா அப்படி என்னென்ன வேணும், h வேணும், k வேணும், a வேணும், c வேணும், e வேணும். இந்த 5ஐயுமே கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட ஜென்ரல் ஃபார்மேட் எழுதிக்கோங்க. அது எப்படின்னா x - h ஹோல் ஸ்கொயர் பை a² -y - k ஹோல் ஸ்கொயர் பை b² இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே எனக்கு -h இருக்குது, இங்கே -2 இருக்குது. அதனால் இப்போ h = 2. அடுத்து இங்கே -k இருக்குது, இங்கே +3 இருக்குது. அப்போ k = -3. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, a² பதில் இங்கே 1. அப்போ a² = 1. இதில் நம்ம a கண்டுபிடிக்கணும்.
ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஒன் பண்ண ரூட்டாக மாறும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அதுக்கடுத்து பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. அடுத்து என்ன வேணும் நமக்கு? இ வேணும், சி வேணும். ஃபஸ்ட்டு சி கண்டுபிடிச்சிக்குவோம். சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயருங்கிறது என்னது? 1. பி ஸ்கொயருங்கிறது 9. அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 10. இது வந்து சி ஸ்கொயர். நமக்கு சி தான் வேணும். அப்போ சி ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரன் பண்ண ரூட்டாக மாறும். ரூட் எழுதும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ்னு போட்டு 10க்கு ரூட் எடுக்க முடியாது. அதனால் ரூட் 10. அதுக்கடுத்து இ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போ 1 ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது 9, ஏ ஸ்கொயர் வந்து 1. இப்போ என்ன வரும்? 1 × 1 1, 1 + 9 10ன்னு வரும். அப்போ ரூட் 10. இது வந்து இ. அதுக்கடுத்து என்ன வேணும்? ஏ பை இ வேணும். அதை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏ பை இ இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை இ வந்து ரூட் 10. இப்போ ஏ பை இ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ரூட் 10. இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதுக்கடுத்து ஃபார்முலா எழுதி நம்ம அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? சென்டர் அதாவது மையம். அதுக்கு என்ன ஃபார்முலா? ஹச் கமா கே. இப்போ ஹச் பார்த்தீங்கன்னா 2, கே -3. அப்போ 2, -3. அடுத்து என்னது? வெர்டிசஸ், முனைகள். ஸோ முனைகளுக்கு என்ன ஃபார்முலா? ஹச் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா கே. அப்போ ஹச்சுங்கிறது 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வந்து 1 கமா கே வந்து -3. அப்போ இதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ண முடியும். அப்போ ரெண்டையும் அதை தனித்தனியாக போடுங்க. 2 + 1 = 3. இப்போ 3, -3 அது ஒரு ஆன்சரு. அடுத்து 2 -1 அது வந்து 1. அப்போ 1, -3 அது ஒரு ஆன்சர். இந்த மாதிரி 2 ஆன்சர் பிரித்து எழுதிடலாம். அடுத்து 3வது ஃபோக்கஸ், குவியங்கள். அது என்ன இருக்குது? ஹச் ப்ளஸ் ஆர் மைனஸ் சி கமா கே. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஹச்சுங்கிறது 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் சி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ரூட் 10 கமா கே வந்து -3. இது நம்ம ப்ளஸ் பண்ண முடியாது, அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், அதாவது இயக்குவரையின் சமன்பாடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. இப்போ ஹச்சுங்கிறது 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1/√10. அப்போ 1/√10 இதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா கூட உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நீங்கள் வந்து சம் செஞ்சிடலாம்.